சூரியனே ஏழுக்குடையவனாய் வந்து பாவர்களின் வீட்டில் நின்றிருந்தால், பாவர்களின் வீடுகளில் நின்றிருந்தால், இந்த ஜாதக அமைப்புடையவள், இந்த ஜாதக அமைப்புடையவள் மனதளவில் தவறான எண்ணங்களுடன் மனதளவில் தவறான எண்ணங்களுடன் இருந்தாலும், மனதளவில் தவறான எண்ணங்களுடன் இருந்தாலும் உடல் அளவில் கற்புடையவளாக திகழ்வாள். மனசுல தப்பான எண்ணங்கள் இருக்கும், ஆனா உடம்பு தூய்மையா இருக்கும். சூரியனே ஏழுக்குடையவனாய் வந்து, ஏழுக்குடையவனே என்னது? கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்காக தான் ஏழுக்குடையவனா சூரியனா வரும். அந்த சூரியன் பாவர்களின் வீடுகளில் நின்றிருந்தால் அந்த ஜாதக அமைப்புடையவனின் மனைவி மனதளவில் தவறான எண்ணங்களுடன் இருந்தாலும் உடல் அளவில் கற்புடையவளாகவே திகழ்வாள். ரெண்டில் குருவும் ஏழில் 4 குடையவனும், ரெண்டில் குருவும் ஏழில் 4க்கு உடையவனும் பிளஸ் சந்திரனும் இணைந்திருந்தால் பல மனைவியர் உண்டு, பல மனைவியர் உண்டு. இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறப்ப, இதெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே யோசிக்கிறப்ப என்ன தோணுது பார்த்தீங்களா? நம்ம 7ஆம் இடத்தை மட்டும் லேசாக பார்த்துட்டு விட்டுறோம். எல்லா பேரும் டைவர்ஸ் ஆகிற எல்லா பேருமே ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் ஏன் டைவர்ஸ் ஆகுது? டைவர்ஸ் ஆகக்கூடாதுல்ல. அதுக்கு காரணம் இதில் ஏதாவது ஒரு சூத்திரம் வந்து அப்ளிகேபிள் ஆயிரும். அப்ளிகேபிள் ஆகி அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது தான் சிக்கலை உண்டு பண்ணும். 62 வயதில் ஒருவர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கார். 62 வயசு. இன்னும் அவர் டைவர்ஸ் பண்ணி என்ன பண்ண போறான்னு தெரியல. அவரை பேட்டி ஈட்டி எடுக்கணும். ஏன்னா அப்பதான் அவருக்கு திசாபுத்தி வந்திருக்கு. ஒரு நீதிபதி, ஒரு பெண் நீதிபதி திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து என்னுடைய நண்பர். என்கிட்ட வந்து கொஞ்சம் பேசி பாருங்க, என் மகக்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் அந்த நீதிபதி பெண்ணிடம் பேசினேன். இது நடந்த விஷயம். என்னம்மா, இப்போ உனக்கு தெரியாதுமா, பின்னாடி காலத்தில் நோய் நொடி அப்பா அம்மாலாம் இல்லாதப்ப உனக்கு ஒரு ஆள் வேணும், துணை வேணும். அதனால் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிற வேண்டியதானே, ஏன்ப்பா பயப்படுற அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அங்கிள் 60 வயசில் டைவர்ஸ்க்கு வர்றான், 55 வயசில் டைவர்ஸ்க்கு வர்றான். அந்த கேஸ் எல்லாம் பார்த்து 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 எனக்கு சலிச்சு போச்சு அங்கிள்ன்ட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு பாருங்க, ஒரு நீதிபதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இவங்களுடைய இந்த டைவர்ஸ் கேஸை பார்த்து 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 பல குடும்ப பிரச்சனையை பார்த்து பார்த்து அலர்ஜி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இங்கே வருமா, அது பாட்டுக்கு இருக்கட்டும். கோர்ட்டுக்கு வரக்கூடியவங்க வந்து 1% விட கம்மி டைவர்ஸ்க்கு வர்றவங்க. ஏன் இவங்களை நீ எடுக்கிற? எத்தனையோ பேர் வராமல் இருக்காங்களே, நல்லா வாழ்றாங்களே, அவங்களையே நீ எடுக்கக்கூடாது. மெஜாரிட்டி எதுவோ அதைத்தான் எடுக்கணும், மைனாரிட்டியை விட்டுரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 2 டீயும் ஒரு வடையும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு போட்டு 3/4 மணி நேரம் பேசி அந்த பிள்ளைய வந்து சரி செஞ்சு வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். இப்போ 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நீதிபதியிலே ப்ரொமோஷன் ஆகி ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க, நீதிபதியாக இருக்காங்க.
அப்போ அலர்ஜி ஏற்பட்டுறது. பார்த்து 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 ஒரு சம்பவம் நம் மனசை பாதிக்கும். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், எனக்கு சொத்து 6 வீடு இருக்கு, இடம் இருக்கு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கு ரீசன் சொன்னேன். ஏன் அப்படின்னா என்னுடைய மாமாவும் போட்டுக்கிட்ட சண்டையினால அது எனக்கு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு சொத்து மீது எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. வேண்டாம்டா அப்படின்ட்டு அனைத்தையும் என் நம்பி பேரில் எழுதி வச்சுட்டு திருமணத்துக்கு முன்னாடியே வச்சுக்க, நீயே வச்சுக்க, என்னை ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டு ஒரு 5 லட்ச ரூபா குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே விலகி வந்துட்டேன். இன்னைக்கு பல கோடி ரூபா சொத்து என்ற இருக்கு. இன்னைக்கு மதுரையில் எனக்கு 6 வீடு இருக்கு. எல்லாம் சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டின வீடுதேன். நீங்கள் 6 வீடு இருக்கணும்னு வேற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஐயாவுக்கு 6 வீடு இருக்கோம்ல, ஒரு வீடு கட்டியிருக்காரு, மீதியெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு தெரியலையே அப்படின்னு. அப்போ இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சம்பவம் நம்மளை பாதிக்கும். அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கேஸை பார்த்து 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 திருமணம் வேணாலும் முடிவு எடுத்திருக்கு. போய் கன்வின்ஸ் பண்ணி பேசி இது பண்ணி அந்த பொண்ணை மனசை மாத்திரம் படாத பாட போச்சு. இவர்னால முடியும் அப்படின்னு அப்பா ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர், இவர்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போறாரு. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 12-13 வருஷம் ஆச்சு. இப்ப இல்ல, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் பாருங்க. அது மாதிரி இப்ப என்னமோ சொல்ல வந்தனே, சில சம்பவங்கள் சில மனிதர்களை பாதிக்கும். ஓகேவா? ஏதோ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. சரி, போதுமா? இன்னும் போவோமா? கை வலிக்குதா? எத்தனை பேர் எழுதுனீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த செல்போன்ல ஸ்கிரீன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு. நீங்க எங்க கவனிச்சுக்கிட்டு தான் எழுதவே இல்லையே ஐயா. அதாவது பிள்ளையார் அது உங்களால் முடியாதுங்க, ஏஜ் ஆயிருச்சு, அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க எழுத வேண்டாம், உங்களுக்கு நான் வேற மாதிரி தருகிறேன். இந்த இதுல எழுதியிருப்பாங்க, நீட்டா எழுதியிருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கி உங்களுக்கு நான் தர்றேன். இல்லாட்டி இதை நான் டைப் அடிச்சு வச்சிருக்கேன், மற்றவங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா எழுத மாட்டீங்க நீங்க எழுதணும்ன்றதே என்னுடைய நோக்கம். அதனால அவருக்கு இயலாமை, அதனால அவருக்கு இதை கொடுத்துருவோம். இது பிடிஎஃப் வச்சிருக்கிறேன். இது நானே தயாரிக்கப்பட்ட பல புத்தகங்களை பார்த்து நானே தயாரிக்கப்பட்டது. ஒரு விஷயத்துல கூட கற்பனை கிடையாது. அதுல என்ன இருக்கோ அப்படி வார்த்தை கூட மாறாமல் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கு, ப்ரிடிக்ஷன் கரெக்டா இருக்கு. ஓகேவா? அதனால அதெல்லாம் போட மாட்டேன், நான் போட மாட்டேங்க. ஏங்க இது 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 எவ்வளவு உழைப்புன்னு தெரியுமா? எவ்வளவு உழைப்பு, எத்தனை புத்தகத்தில் சாறு ஒழிஞ்சிருக்கேன். குறுக்கு பெண்டை கட்டு நைட் 2 மணி கூட படிச்சுட்டு காலையில் எழுதணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா காலையில் அது காணாம போயிடும். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு நைட்டை போட்டு எழுதுங்க. அப்படி சேகரிச்சது கொடுப்பேன். இது எப்போ கொடுப்பேன்னா, நீங்க இப்போ அந்த இது இருக்குல்ல, 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது, அதில் சேரும் போது அனைத்தையும் கொடுப்பேன். அவசரப்படாதீங்க, நீங்க எழுதுங்க சார். எழுதும் போது தான் சார் உங்க விரல், உங்க மூளை எல்லாத்திலும் போய் அது போய் அட்டாச் ஆகும். சும்மா கம்பராமாயணத்தில் சொற்பொழிவு கேட்குற மாதிரி இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா பாருங்க, ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஒன்று கூட மண்டையில் நிற்காது. எழுதுனா அதை நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்க சொன்னாங்கன்னா டக்குன்னு அந்த குடும்பத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதுன ஒரு 200 இதை அப்படியே படிச்சுட்டு இந்த பிள்ளை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் எடுத்துடலாம். இந்த பாயிண்ட் இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது, அப்போ இந்த திசாபுத்தி வரும்போது இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அழகாக ஒரு பாயிண்ட் அடிச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? சரி, நாளைக்கு லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல ஐயா, நேற்று போய் புக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய புக்கை அக்கா பிரித்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அதை எனக்கு பிடிஎஃபாகவும் தரேன்ட்டாங்க. புக்கும் கொட்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கொட்டேஷன் அநேகமாக நாளைக்கு மதியம் வந்துடும். நாளைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. நான் சனிக்கிழமை மதியானம் கொடுத்தேன்.
அவங்க பூரா பிரிக்க வேண்டாங்க, பிரிச்சிருங்கன்ட்டேன். பிரித்து ஸ்கேன் பண்ணி புத்தகம் அதே போட்டு தரேன்ட்டாங்க. நாளைக்கு மதியானம் வந்துடும், நான் குழுவில் போட்டுருவேன். மொத்தம் 5 புத்தகம் இருக்கு. அடிப்படைக்கு ஒரே ஒரு புத்தகம், உயர்நிலைக்கு 2 புத்தகம், மேல்நிலைக்கு 2 புத்தகம், மொத்தம் எத்தனை? 5 வந்துருச்சா? ஜோதிடத்தை படிக்கக்கூடியவங்க 5 புத்தகமே நீங்க வாங்கிக்கங்க. இது கிடைக்காது. அப்ப கண்டென்ட் தான் மெயின். அந்த கண்டென்ட்டை நீங்க வச்சுக்கிட்டு அதை கண்டென்ட் டெவலப் பண்ணுங்க, அவ்வளவுதான். எல்லா கண்டென்ட்டும் விரிவா இருக்காது, யார் நோட்ஸ்லயும் இருக்காது. அப்ப கண்டென்ட் என்ன? அடிப்படைக்கு எதெல்லாம் தெரிஞ்சா போதும், உயர்நிலைக்கு எதெல்லாம் தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு அந்த பொருளடக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளடக்கத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி டெவலப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பேசி சந்தேகம் கேட்டீங்க அப்படின்னா உறுதியாக நான் நேரம் கிடைக்கும் போது அதை கேட்கும் போது உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன், கட்டாயம் கொடுத்துருவேன். ஒன்னும் குழுவில் போடுங்க, இல்லாட்டி இண்டிவிஜுவல் அனுப்புங்க, அந்த உதவியை நான் கட்டாயம் செய்வேன். ஓகேவா? ரைட்டு. நாளை என்ன கிழமை? நாளை திங்கக்கிழமையா? நாளை திங்கக்கிழமை. இன்னி அடுத்த வாரம் சனி ஞாயிறு தான் கிளாஸ். எனக்கு திங்க செவ்வாய் அடுத்த வாரம் சனிக்கிழமையும் கிளாஸ் இல்லை. ஓகேவா? எலெக்ஷன் டியூட்டி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் இரவு 3 நேரம் கூட நடத்துவோம். அநேகமா 12 பாவம் முடிஞ்சிருச்சுன்னா அடிப்படை மாணவர்களுக்கு பாடம் முடிந்து விட்டது, தெரிஞ்சுக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் நடத்துவாங்க, அதிகபட்சம் 1.5 மணி நேரம் நடத்துவாங்க. நான் ஜனவரி 15 இன்னைக்கு வரை எத்தனை கிளாஸ் நடத்திருக்கேன், சிலபஸை தாண்டி நிறைய விஷயம் நடத்திருக்கேன். அந்த அடிப்படை புத்தகத்தை வாங்கி நீங்க பாருங்க, எவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு நடத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அந்த புத்தகத்தை எல்லாருமே விருப்பமானவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? அது கிடைக்காது, ரொம்ப ரேர். வேற ஒன்றும் இல்லை. போதும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மொத்தம் எத்தனை விதி இன்னைக்கு எழுதுனீங்க? 50 விதி எழுதிட்டீங்களா? கரெக்டாக 50 வந்துச்சா? அடே அப்பா, பரவாயில்ல, போதும். லிமிட். ரொம்ப டோஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு கை மனசு எல்லாம் பாதிக்கும். 50 எழுதுனது பெரிய விஷயம். 50ம் ரத்தன மதி. ஏன்னா 4 வரி பாட்டை நம்ம அப்படி புழிஞ்சு ஒரு வரியில கொடுத்துருக்கோம். இதை நீங்க அப்ளிகேபிள் பண்ணுங்க. நீங்க எழுதும் போதே இந்த கிரக அமைப்பு படி இருந்து இது நடந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்களா? நிறைய ஜாதகத்தை பாருங்க, நம்ம ஆய்வுக்கு போடுறோம். இன்னைக்கு மதியானம் புருஷன் முன்னாடி ஜாதகம் போட்டோம், ஒருத்தர் கூட சொல்லலை. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பல தடவை கீழே விழுந்தவன் தான் ஒரு தடவை எந்திரிப்பான். நீங்க கீழே விழுக நான் விரும்பல அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டீங்க. அதனால விழுந்து விழுந்து எந்திரிக்கணும். ஏன் உங்களுக்கு ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு? இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? தாழ்வு மனப்பான்மை இருக்கு, இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம சொல்லிட்டு கூட தப்பா எடுத்துருவாங்க, நம்மளை யாரும் திட்டுவாங்க, ஏன்னா இது கூட தெரியாதான்னு கேட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ ஒரு ஜோதிட மேதையா இருந்தாலும் அவருக்கு பல விஷயம் தெரியாமத்தே இருக்கும். எல்லாமே தெரிந்த ஒரே ஒருத்தன் இறைவன் மட்டும்தான். இறைவனை தவிர யாரும் எல்லாமே தெரிஞ்சிட முடியாது. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. 5 பாயிண்ட் போதும். அந்த 5 தப்புனா அந்த 5 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அது மாதிரி தான் நான் இன்ட்ரெஸ்டா இருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு லட்சக்கணக்கான வேலை இருக்கு, நான் ஒரு வேலை கிடையாது. மல்டி ஒர்க்கு உண்டு. ஒரு வேலை 2 வேலை கிடையாது, 50 வேலைக்கு நான் டயத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்கேன். நான் காசுக்காக நடத்தக்கூடியவன் அல்ல, கலைக்காக நடத்தக்கூடியவன். உங்களுக்கே தெரியும், அடிப்படைக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. நான் எவ்வளவு வாங்குறேன்? எத்தனை பேத்துட்ட ஆமா எத்தனை பேத்துட்ட கட்டணமே இல்லாம நம்ம சொல்லித்தரோம். எல்லாரும் பயனடைஞ்சிட்டு போறாங்கன்னு பெருந்தன்மையா நம்ம அலோவ் பண்றோம்.
காசு ஃபுல் அமௌண்ட் கட்டுனா தான் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா கேட்கலையா? இப்போ கேட்குதா? நல்லா தானே இருக்கு. கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? இருங்க இருங்க இருங்க.